ஹலோ, இன்னைக்கு இட்லி தோசைக்கு தொட்டுக்கிற மாதிரி ஒரு கத்திரிக்காயை வச்சு ஒரு கிரீன் சட்னி ஒன்று அரைச்சு காட்டலான் இருக்கேன். பொதுவாக நம்ம கத்திரிக்காய் சுட்டு தொகை எல்லாம் அரைப்போம் இல்லையா, அதே மெத்தட்ல இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா சட்னி மாதிரி பண்ணி காட்டுறேன். இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். குழந்தைகள் கூட தெரியாது, அவளுக்கு இது கிரீனா இருக்கும், அது கத்திரிக்காயில தான் பண்ணணும்னு தெரியாது. அந்த சட்னிக்கு இப்போ தேவையான பொருட்கள் சொல்றேன் பாருங்க. இப்போ பாருங்க, இதுக்கு மெயின் இந்த கத்திரிக்காய். இது டெல்லி கத்திரிக்காய்ன்னு சொல்லுவா இல்லையா. இந்த மாதிரி இது மோஸ்ட்லி பூச்செல்லாம் இருக்காது. அப்படி இருந்தா தூக்கி தான் போடணும், சுட முடியாது. அதை ஒரு கத்திரிக்காய் எடுத்துன்னு இருக்கேன். அதுக்கு தகுந்த அளவு உங்களுக்கு காரம் எவ்வளவு போட்டுக்கோங்க. நான் ஒரு சின்ன பச்சை மிளகாய், 3 பச்சை மிளகாய் போட்டுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு சின்ன லெமன், பெருங்காயம், உப்பு, தாளிச்சு கொட்டுறதுக்கு நல்லெண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு. இதான் இதுக்கு தேவையான சாமான்கள். இப்போ இந்த எலுமிச்சம்பழம் வேணாம், எங்களுக்கு உடம்புக்கு ஒத்துக்காதுன்னு நினைக்கிறவா புளி வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் லெமன் விடும்போது அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்டா இருக்கு, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் இந்த கத்திரிக்காவை நல்லெண்ணெய மேல தடவி வச்சுருவோம். இது பாருங்க, நல்லெண்ணெய் விட்டு இதை தடவிட்டேன். ஆக்சுவலாக இதில் ஆன்லைனில் வாங்கினதால இந்த காம்பு வரல பாருங்க. இது நான் இந்த கத்தியை வச்சுருக்கேன், கை சுடாமல் இருக்கும் இல்லையா. டைரெக்டாக சுட்டாலும் சொல்லலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி இந்த சப்பாத்தி இல்லையா, அந்த இதை கூட வச்சு அப்படியே சுட பண்ணலாம். இப்போ பாருங்க, இதை சுட்டு காட்டுறேன். இப்படி சுற்றி சுற்றி வச்சுட்டே இருக்கணும். நல்லா மேல் தோல்லாம் நல்லா கருப்பாகிற வரைக்கும் இதை சுட வேண்டியது தான். இது ஆஸ் யூஷுவல் நிறைய பேருக்கு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் பிகினர்ஸ்லாம் இந்த பாருங்க, இந்த மாதிரி கை சுட்டுக்காம ஏதாவது ஒரு நீட்டு கம்பியோ இந்த மாதிரி ஏதாவது கத்தியோ கொஞ்சம் சொருகிட்டு வச்சேன்னா நல்லா இது வெந்துக்கும். உள்ள மாற்றி அப்படியே சுற்றி சுற்றி விட்டுட்டே இருக்கணும் கொஞ்ச நேரத்துக்கு ஒரு முறை. இது ஃபுல்லாக சுட்டதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும். இந்த மாதிரி தோல் கருப்பாக எடுத்து ஃப்ளேவர் வரும், அந்த வாசனை வரும். இப்போ நான் அதை அணைச்சுடுறேன் அடுப்பை. இப்போ இது ஒரு 2 நிமிஷம் ஆறட்டும். ஆறினோடனே இந்த தோலை உரிக்கிறது காட்டுறேன். இப்போ பாருங்க, இது ஆறி எடுத்து அப்படியே உரிச்சல்னாலே வந்துடும். அப்படி இல்லைன்னா தண்ணியில் போட்டுருங்கோ. தண்ணியில் போட்டு அப்படியே உரிச்சல்னா இன்னும் ஈஸியாக வந்துடும். அப்படி இல்லைன்னா ரன்னிங் வாட்டர் ஜிங்குக்கு மேலே இருக்க குழா கிட்ட வச்சுட்டு அப்படியே உரிச்சோம்னா அதுவும் வந்துடும். அப்படியே உரிக்க வேண்டியது, அது உரிச்சிட்டு காட்டுறேன். பாருங்க, தோல் எல்லாம் உரிச்சாச்சு. காம்பை எடுத்துருவோம். இப்போ இதை கட் பண்ணிட்டு உள்ள எப்படி இருக்குன்னு பார்க்கணும். பூச்சி புட்டு இருக்கா பார்க்கணும். ஒன்றும் இல்லை பாருங்க. இதில் சப்போஸ் ஏதாவது பூச்சி புழு கல்ல பார்த்தீங்கன்னா அப்படியே தூக்கி போட்டுருங்க, யூஸ் பண்ணாதீங்க. இப்போ இது எப்படி அரைக்கணும்னு சொல்கிறேன் பாருங்க. இப்போ இந்த வாஷ் பண்ணி வச்ச கொத்தமல்லியை அதில் போட்டுருவோம். காரத்துக்கு தக்கன மிளகா போட்டுக்கோங்க, மட்டா, உப்பு. அப்புறம் இந்த கலர் மாறாமல் இருக்கும்னா இதுலேயே இந்த எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, கலர் அப்படியே இருக்கும். நான் இதிலே தான் பிழிய போகிறேன். அவளுக்கு எவ்வளோ புளிப்பு வேணுமோ, 1 பழம் 2 பழம் அவாவா எவ்வளோ குவான்டிட்டி பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி. நான் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 1/2 பழம் பிழிஞ்சிருக்கேன், பார்த்துட்டு அடுத்து 1/2 பழம் பிழிவேன். அப்புறம் பெருங்காய பொடி வச்சுருக்கா தாளிச்சு கொட்டும் போது போடுங்கோ. நான் பெருங்காய ஜலம் வச்சுருக்கேன், அதனால அதையே ட்ராப் போட்டுக்கிறேன். இதில் வாசனையாக இருக்கும். இப்போ இதை ஃபஸ்ட்டு க்ரஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் நல்லா நைஸாக. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் ஜலமே விடலை. அந்த 1/2 எலுமிச்சம்பழம், ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காய ஜலம் விட்டேன் இல்லையா, அதுலேயே நல்லா மசிஞ்சுடுத்து. இப்போ இது மசிஞ்சதுக்கப்புறம் இப்போது இந்த கத்திரிக்காய் இதில் போட்டு விப்பரில் சும்மா ஒரே ஒரு திப்பு, ஒன்றும் பாதியமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இல்லையா சுட்ட கத்திரிக்காய் சட்னி. இப்போ இது பண்ணிட்டு வரேன். இப்போ பார்த்தீங்களா, சும்மா ஒரே ஒரு நடத்து தான் நடத்தினேன் விப்பர் மோடில். இதெல்லாம் அந்த கத்திரிக்காயோட விதை நல்லா இருக்கும். அப்படி இப்படி அரைக்க பிடிக்காதவா கையில் கூட நல்லா மசிச்சுட்டு, நம்ம தயிர் பச்சடிக்கெல்லாம் மசிப்போம் இல்லையா, அந்த மாதிரி கூட மசிச்சுட்டு இந்த அரைச்ச விழுத, இந்த கொத்தமல்லி பச்சை மிளகாயெல்லாம் அரைச்சோம் இல்லையா, அந்த விழுத அதில் போட்டு நல்லா கலக்கலாம். இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த கத்திரிக்காய் சட்னி. பார்க்கவே பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லையா, க்ரீன் கலரில் நல்லா இருக்குது. குழந்தைகளுக்குலாம் தெரியாது, ஏதாவது க்ரீன் சட்னின்னு சொல்லி ஏமாத்துங்க, கத்திரிக்காய் சாப்பிட மாட்டார்ல. இப்போ இதுக்கு தாளிச்சு கொட்டிடலாம். நல்லெண்ணெயில் தாளிச்சு கொட்ட வேண்டியது தான். 4 கடுகு, உளுத்தம்பருப்பு. இப்போ பெருங்காய பொடி போடுறவ இந்த எண்ணெயில் கடைசியில் சேர்த்துருங்க. பருப்பு செவந்துடுத்தோ, கடுகு வெடிச்சுடுத்தோ. இப்போ இதில் கொட்டிடும். பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் கத்திரிக்காய் க்ரீன் சட்னி ரெடி. தோசையை பார்த்து அதோட தொட்டுன்னு சாப்பிட வேண்டியது தான் இன்னைக்கு எங்காத்துல. எல்லாரும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. குழந்தை எல்லாமும் சாப்பிடுவா. எல்லாரும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட்டில் போடுங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.